குடும்பத்தின் சார்பாகவும் யூசாக் நிறுவனத்தின் சார்பாகவும் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒரு சிறிய பட்டிமன்றம். அதில் தலைப்பு பணிக்கு செல்லும் பெண்கள் சிறந்தவர்களா அல்லது இல்லத்தரசி பெண்கள் சிறந்தவர்களா என்று இன்று தலைப்பு உருவாக்கியுள்ளோம். அதில் பேசுவதற்காக பணிக்கு செல்லும் பெண்கள் சிறந்தவர்களே என்று கூற திருமதி அனிதா அவர்கள், ஷாம்லா அவர்கள் எர்மனூரிலிருந்து வருகிறார். திருமதி சீதா அவர்கள் விருத்தாச்சலம் பகுதியை சேர்ந்து எம்ஆர்கே நகரில் என்று வருகிறார். இல்லத்தரசிகளே சிறந்தவர்கள் என்று கூறி திருமதி வினோதினி அவர்கள் கோபாலபுரத்திலிருந்து வந்திருக்கிறார். திரு அனிதா அவர்கள் குணமங்கலத்திலிருந்து வந்திருக்கிறார். திருமதி லக்ஷ்மி அவர்கள் விருத்தாச்சலம் பகுதியை சேர்ந்த காந்தி நகரிலிருந்து வந்திருக்கிறார். அனைவரையும் வருகிறவர்கள் என்று வரவேற்கிறேன். உங்கள் உரை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது என்னோட வேண்டுகோள். யூசாக் சார்பாக உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். முதலில் பேச இருப்பவர் திருமதி அனிதா அவர்கள். பணிக்கு செல்லும் பெண்கள் சிறந்தவர்கள் என்று பேச போகிறார். வாருங்கள் அனிதா. பார்வையாளர்கள் அனைவருக்கும் யூசாக் குடும்பத்தின் சார்பாக உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பணிக்கு செல்லும் பெண்களே சிறந்தவர்கள் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். வேலைக்கு போற பெண்கள் பற்றி ஒரு சின்ன கவிதை. பட்டமாக பறந்தாலும் சங்கிலி எனும் மாஞ்சால நூலில் தான் கட்டப்பட்டுள்ளார். வீட்டின் வறுமையோ சாதிக்க நினைக்கும் ஆசையோ வண்ணத்து பூச்சிகள் பூக்களில் ஓய்வெடுக்க முடியவில்லை. பெண்ணிலிருந்து பிறந்து அப்பெண்ணையே தவறாக எண்ணும் சில மதிக்கிட்டவர்களிடம் இருந்து மேகத்தில் மறைந்து மறைந்து வாழும் மதிகளின் வாழ்க்கை. சோகமான வானத்தில் எப்போதாவது வரும் வானவில் புன்னகை. அன்பு தோழியை கவலை வேண்டாம், சாதிக்கும் திறமைகள் உன்னிடம், சாதனை செய்யடி பலவிடம். வேலைக்கு போற பெண்கள் அனைவருமே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆண்களுக்கு ஈக்குவலானவங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. புதுமை பெண்கள் என்றெல்லாம் நம்மளை பாராட்டுறாங்க. பெண்கள் நம்மளோட நாடோட கண்கள் என்று சொல்றாங்க. ஒரு பெண் படித்து முன்னேறினால் அவரோட குடும்பம் சமுதாயம் முன்னேறும். ஏன் நம்ம நாடே வளர்ச்சி அடையும். பெண்கள் அடிப்படையில் இருந்த காலம் போய் இன்று அரசாட்சி செய்யும் அளவிற்கு பெண்கள் சுதந்திரம் பெற்றுள்ளனர். வேலைக்கு போற பெண்களை பத்தி சொல்லணும்னா அவங்க எப்படி சொல்றது, இப்ப ஒரு குதிரை சவாரி ஓட்டுறவர் இருக்காருன்னா அவரால் ஒரே நேரத்துல எவ்வளவு பெரிய குதிரை சவாரி ஓட்டுறவரா வீரரா இருந்தாலும் சரி ஒரே நேரத்துல 2 குதிரையை அவங்களால ஓட்ட முடியாது. ஆனா வேலைக்கு போற பெண் குடும்பம் என்கின்ற குதிரையையும் வேலை என்கின்ற மற்றொரு குதிரையும் சேர்த்து பயணிக்கிறார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் விடுபட்டு இன்று சட்டம், பட்டம், ராணுவம் என எல்லா துறைகளிலுமே சாதனை படுத்திவிட்டோம். எப்படி சொல்ற, ஆண்களை விட ஒரு படி மேல ஆண்கள் மட்டும் செய்யக்கூடிய பிணம் இருக்கும் தொழில் இருக்கு பாத்தீங்களா, அது ஆண்கள் மட்டும்தான் இது வரைக்கும் செஞ்சிருக்காங்க. ஆனா அதுலயுமே நம்ம பெண்கள் சாதிச்சிருக்காங்க. பெண்கள் வீட்டை விட்டு வந்தாலே பாவம் அப்படின்ற காலம்லாம் போய் இப்போ ராணுவத்திலுமே சேர்ந்து இரவு பகலாகவே நாட்டுக்காக பெண்கள் உழைக்கிறாங்க. இந்த ஆடு மேய்க்கும் அப்பத்தாவில் இருந்து அரசாட்சி செய்யும் அம்மா வரைக்கும் பெண்களின் திறமைகளை சொல்ல வார்த்தைகளே இல்லை. நிலவை காட்டி சோறுட்டிய தாய் இன்று நிலவுக்கு சென்று சாதனை படைக்கிறார். இப்ப இருக்கிற அதிகபட்ச இளைஞர்கள் எல்லாருமே வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பொண்ணதான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் வெளி உலகம் எல்லாமே தெரியும், 4 பேர் கூட பழகுறாங்க, நல்லது கெட்டது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதனால அப்படி இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணா ஒரு கூட்டு குடும்பத்துல வாழ்றதுக்கு அனுசரிச்சு போவாங்க. ஏன்னா அவங்க வேலைக்கு போற இடத்துல 4 பேர் கூட அனுசரிச்சு எல்லாரும் பழகுறாங்க, ஒரு குழுவா வேலை செய்யறாங்க. அதனால அப்படி இருக்கிற பெண்கள் தான் ஒரு கூட்டு குடும்பத்துல நல்லபடியா வாழ்வாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வடிவேல் சார் சொல்ற மாதிரி பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்ணணும், பிளான் பண்ணாம எதுவும் பண்ணக்கூடாது. ஒரு பெண்ணு காலையில எழுந்து வேலைக்கு போகணும் அப்படின்னா நைட்டே அவ எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறான். காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், எத்தனை மணிக்கு
சமைக்கணும், எத்தனை மணிக்கு குளிக்கணும், எத்தனை மணிக்கு பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு நம்ம எத்தனை மணிக்கு கிளம்புனா வேலைக்கு போவோம் அப்படின்றத வந்து முன்னாடியே வந்து பிளான் பண்ணிக்கிறாங்க. அப்படி பிளான் பண்ணி பண்ணுறதுனால தான் அவங்களால ஒவ்வொரு நாளையுமே வந்து சக்ஸஸாக முடிக்க முடியுது. இதனால பெண்கள் வந்து வெளியில போய் வேலை செய்யறதுனால அவங்களுக்கு வந்து மன அழுத்தம்லாம் குறையும். அதுவே இல்லத்தரசிகள் பாருங்க, காலையில எழுந்திருக்கிறாங்க, பசங்களை வீட்டுக்கார வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு என்ன பண்றாங்க, 11 மணி ஆனால் சீரியல் பார்க்க டிவி முன்னாடி உட்காந்துடுறாங்க. காலையில போகிற சீரியல் இருந்து ஈவினிங் பசங்க 4 மணிக்கு வர்ற வரைக்கும் என்னென்ன சீரியல் ஓடுது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இது பண்றாங்க. ஆனா நாங்க அந்த கிடைக்கிற டைம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு கிடைக்கிற டைம்ல வீட்டோட சுமையை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க வந்து வெளியில வந்து வேலைக்கு வந்து சம்பாதிக்கிறோம். நீங்க வேணா பாருங்க, வேலைக்கு போற வீட்டுல வந்து சண்டையே நடக்காது. ஆனா வீட்டுல இருக்கிறவங்க இல்லத்தரசிகள் இருக்காங்க பாருங்க, வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கார அப்பதான் வீட்டுக்கு வருவாரு. வந்தோடனே வீட்டுல அது இல்ல இது இல்ல, அது வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்க, எனக்கு சாரி வேணும் அது வேணும்னு சொல்லி வீட்டுக்கு வேலையில இருந்து அவரே ரொம்ப டயர்டா இருந்திருப்பாரு. வந்திருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்துட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனா வேலைக்கு போறனாங்க அப்படி இல்லை. ஏன்னா எங்களுக்கு அதிகமா சண்டை போட நேரம் இருக்காது. இருக்கிற நேரத்தை நாங்க சந்தோஷமா பிள்ளைங்க கூட வீட்டுக்கார கூட நீங்களே வாங்கிக்கிறீங்க. எங்களுக்கு வந்து உட்காந்து சண்டை போறதுக்கு நேரம் இருக்காது. இருக்கிற நேரத்தை சமாதானம் ஆயிட்டு இருக்கிற நேரத்தை வந்து நாங்க சந்தோஷமா பிள்ளைங்க கூடயும் வீட்டுக்கார கூடயும் இருக்கிறோம். எங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் கிடைச்சாலும் நாங்க அவுட்டிங் போறோம், வேணுன்றதை வாங்கிக்கிறோம், எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க பண்ணிக்கிறோம். அதனால வந்து நடுவர் அவர்களே, பணிக்கு செல்லும் பெண்களே சிறந்தவர்கள் என்று எங்களுக்கு எங்க பக்கமா தீர்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. திருமதி அனிதா அவர்கள் பணிக்கு செல்லும் பெண்கள் தான் சிறந்தவர்கள் என்று கூறியுள்ளார். அவருக்கு நிகராக சரிசமமாக உரையாட வருகிறார் திருமதி வினோதினி அவர்கள். அவர்களோட கருத்து எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு பார்ப்போம். வாருங்கள் வினோதினி. பார்வையாளர் அனைவருக்கும் நியூஸார் குடும்பத்தின் சார்பாக உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நான் வந்து இல்லத்தரசியை பத்தி பேச போறேன். அன்பும் அறனும் உடைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இல்லத்தரசினாலே பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா தெய்வ அம்சம் கொண்டவங்கன்னு சொல்லுவாங்க, பொறுமை குணம் உள்ளவங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, அனிதா சொன்னாங்க, வேலைக்கு போறவங்க வந்து எதுவுமே நாங்க வந்து எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேலைக்கு போறவங்க என்ன செய்றீங்க, எல்லாமே செஞ்சு வச்சுட்டு போறீங்க, நாங்க இல்லைன்னு சொல்லலாம். ஆனா ஆபீஸ்ல இருக்கிற டென்ஷன் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஈவினிங் என்ன பண்றீங்க, வீட்டுல காட்டுறீங்க, குழந்தைங்கள்ட்ட காட்டுறீங்க, பெரியவங்கள்ட்ட காட்டுறீங்க, எல்லாத்தையுமே கொண்டு வந்து வீட்டுல தான் காட்டுறீங்க. ஆமா, வெடிக்குது. அதை வந்து அவங்க வேலைக்கு போறவங்க தான் சிறந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லை. ஆனா இல்லத்தரசி என்ன பண்ணுவாங்க, காலையில எழுந்துச்சு தண்ணி தெளிக்கிறதுலேருந்து ஈவினிங் நைட்டு சாப்பாடு செய்யற வரைக்கும் எல்லா வேலையும் நாங்க தான் பார்க்குறோம். ஆனா அதோட கஷ்டத்தை எதையுமே நாங்க பார்க்க மாட்டோம். எல்லாமே பொறுமையா அன்பா குடும்பத்தை கவனிச்சுக்குவோம். இல்லத்தரசி பெண்கள் என்றாலே நீங்க வீட்டுல சும்மா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. சும்மா இருந்தா எங்களோட வேலையெல்லாம் யார் வேலைக்கு போறவங்க வந்து செய்வாங்களா? எப்ப பார்த்தாலும் வேலைக்கு போறவங்க சொல்லுவாங்க, அந்த அம்மா எப்ப பார்த்தாலும் வீட்டுல சும்மா தான் இருக்கும், அதுக்கு சொல்லிட்டு போங்க செஞ்சு வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நாங்க செய்ய முடியும், எங்க வேலையை நாங்க செய்யறது இல்லையா? அதோட கஷ்டம் யாருக்கு தெரியும்? இல்லத்தரசியான பெண்களுக்கு மட்டுமே அதோட கஷ்டம் என்னன்னு புரியும். போற பெண்கள் என்ன பண்ணுவீங்க, காலையில எழுந்துச்சு என்ன சமைக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா என்ன இருக்கோ அதை செஞ்சு வச்சுட்டு நீங்க எப்படியே வேலைக்கு கிளம்பிடுவீங்க. ஆனா அது நல்லா இருக்கா எப்படி இருக்கு எதுவுமே பார்க்கறது இல்லை. ஆனா இல்லத்தரசி பெண்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. வீட்டுல என்ன இருக்கோ, குழந்தைங்களுக்கு என்ன சமைச்சு கொடுக்கணும், என்ன பண்ணணும், இவங்களுக்கு பெரியவங்களுக்கு இது பிடிக்கும், அப்பாவுக்கு இது பிடிக்கும், அம்மாவுக்கு இது பிடிக்கும், மாமனாருக்கு இது பிடிக்கும், மாமியாருக்கு இது பிடிக்கும், குழந்தைங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பொறுமையா பொறுப்பா அன்பா செஞ்சு கொடுப்பாங்க. அதுவே வேலைக்கு போற பெண்கள் அப்படி செய்ய முடியுமா? காலையில எழுந்து என்ன பண்ணுவீங்க, எப்ப நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஓடுறதான் பார்ப்பீங்க. தடவுறவங்களே உப்பு போட்டு சமைக்கிறதுக்கு பதிலாக அவங்க ஒப்புதால தான் சமைச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. காரம் போட்டு சமைக்கிறதுக்கு பதிலாக கடிகாரத்தை பார்த்து கொண்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க வேலைக்கு போறவங்க. வேலைக்கு போற பெண்கள் என்ன பண்றீங்க, காலையில எழுந்துச்சு
சாப்பாடு செய்யறன்ற பேர்ல ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. ஆனா வந்து செஞ்சு எடுத்துட்டு போறீங்க. ஆனா இல்லத்தரசி பெண்கள் வந்து அப்படி இருக்க என்ன சாப்பாடு செய்யணும் செஞ்சு எடுத்துட்டு போயிருங்க. ஒரு பெண்கள் வந்து சார் இன்னைக்கு வந்து நம்ம ஏங்க இன்னைக்கு வந்து வீட்டில் ஆஃபீஸ்ல ஒர்க் அதிகமாக இருந்துச்சு, அதனால நம்ம என்ன பண்ணலாம், இன்னைக்கு ஹோட்டலில் வாங்கி சாப்பிடணுங்க, எப்படியாவது வாங்கிடணும், என்னால் முடியலங்க, வேலையில இன்னைக்கு அவ்வளோ டென்ஷன் இருந்துச்சு, எனக்கு பசி, இன்னைக்கு ஹோட்டல்லே சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடணும், என்னால் முடியல அப்படின்னு சொல்லுவீங்க. அது வீட்டுக்காரங்க அதே இல்லத்தரசி பெண்கள் என்ன பண்ணுவாங்க, ஏன் இன்னைக்கு வீட்டில் சமைக்க நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடுமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இல்லத்தரசி பெண் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஹோட்டலெல்லாம் போய் சாப்பிட வேணாம், வீட்டில் ஒரு டம்ளர் அரிசி இருக்கு, மாவு இருக்கு, ஏதோ வச்சு சமைச்சு சாப்பிடுங்க, எதுக்குங்க அதை வச்சு அந்த காசு வேஸ்ட் ஆகணும், நம்ம வீட்டில் அந்த காசை வச்சுட்டா ஏதோ காய் வாங்கலாம், மளிகை ஜாமான் வாங்கலாம், ஏதோ வச்சு அதை சேவ் பண்ணலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேலைக்கு போற குழந்தைங்க, வேலைக்கு போற பெண்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம குழந்தைய வந்து சரிதான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது நம்ம குழந்தைங்க கூட. ஆனா இல்லத்தரசி பெண்கள் அப்படி இருக்க மாட்டாங்க, நம்ம குழந்தைங்க கூட அவங்க இல்லத்தரசி ஃபுல்லா அவங்க குழந்தைங்க கூட ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சகோதரி சொன்னாங்க, அனிதா சொன்னாங்க, சீரியல் பார்க்குறோம், 11 மணிக்கு சீரியல் பார்க்குறோம் அப்படின்னாங்க. நாங்கள் வேலைக்கு அவங்க கிளம்பி போயிடுறாங்க, நாங்கள் வந்து 11 மணி ஆச்சுன்னா போய் சீரியல் முன்னாடி உட்காந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அந்த 11 மணிக்கு போய் நாங்கள் உட்காருவோம், அங்கே இருக்க மாமனார் வருவார், ஏமா இருக்கியா வாமா தண்ணி கொஞ்சமா கொடு அப்படின்பாரு. அப்புறமா எழுச்சி ஓடுவோம். அதுவே வேலைக்கு போகிறவங்கள்ட்ட கேட்க முடியுமா, நாங்கள் எடுத்துட்டு போய் கொடுப்போம், நாங்கள் உட்காருவோம். அப்போ மாமனார் வந்து இது மாதிரி கேட்பாரு, சரி மாமா அதே வரோம் அப்படின்ட்டு போவோம். அங்கே இருந்து வந்து சாப்பாடு என்னமா செஞ்சுருக்க, செஞ்சு வச்சிருக்கியா இல்லையா அப்படின்வாங்க. அது எல்லாத்தையும் அப்புறம் நாங்கள் தான் செஞ்சு கொடுக்கணும், எல்லாமே செஞ்சு இது பண்ணி கொடுக்கணும். எனவே இல்லத்தரசியே சிறந்தவர்கள் எனக்கு ஒரே கூறி முடித்துக் கொள்கிறேன். இல்லத்தரசியே என்று சிறந்தவர்கள் என்று நடுவர் அவர்கள் கூறுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இல்லத்தரசி பெண்கள் சிறந்தவர்கள் என்று திருமதி வினோதினி அவர்கள் கூறினார். அவருக்கு நிகராக ஷாம்லா அவர்கள் பணிக்கு செல்லும் பெண்கள் தான் சிறந்தவர்கள் என்று அவர் வாதத்தில் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம் வாங்க. பார்வையாளர் அனைவருக்கும் யூசாக் குடும்பத்தின் சார்பாக உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நான் இன்று பேச இருக்கும் தலைப்பு பணிக்கு செல்லும் பெண்களே சிறந்தவர்கள் என்று. பெண்களின் நிலையின் முன்னேற்றம் ஏற்படாத வரையில் உலகம் வளர்ச்சி அடைந்ததாக கருத வாய்ப்பில்லை. ஒரு பக்க சிறகை கொண்டு மட்டுமே பறவையால் பறக்க முடியாது என்று சுவாமி விவேகானந்தர் கூறியுள்ளார். வினோதினி அவர்கள் சொன்னாங்க, நம்ம வீட்டில் இருந்து நாங்கள் வேலைக்கு போகிற பெண்கள் வந்து பார்த்து சமைக்க முடியாது அப்படின்னு. எங்களாலையுமே குறைந்த நேரத்தில் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் பார்த்து ஒரு வேலைக்கு நிதானமாக செய்வீங்க. நாங்கள் எங்களுக்கான அந்த குறைந்த நேரத்திலையும் பார்த்து பெரியவர்களுக்கு தேவையானதையும் செய்து கொடுப்போம். குழந்தைகளையும் பணிக்கு அனுப்புவோம், கணவரையும் வேலைக்கு அனுப்பிவிட்டு நாங்களும் பணிக்கு செல்வோம். ஒரு பெண் வேலைக்கு செல்வதால் அவர் குடும்பம், சமுதாயம், பொருளாதாரம் அனைத்தும் முன்னேறும். ஒரு பெண்ணின் சுயமரியாதையும் தன்னம்பிக்கையும் வேலைக்கு போவதன் மூலமே ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிறது. ஒரு கையை தட்டினால் ஓசை வருமா? வரும். ஆனால் இரு கைகளால் சேர்ந்து தட்டினால் பலத்த ஓசையும் வரும். ஆகவே பெண்கள் வேலைக்கு செல்வதன் மூலம் குடும்பத்தில் ஒருவர் மட்டுமே வேலைக்கு செல்வதால் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளும் சரி செய்து பொருளாதார ரீதியாகவும் வேலை பகிர்வின் மூலமாகவும் குடும்பத்தின் அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்ல முடிகிறது. வேலைக்கு செல்வதனால அவளுக்கு தேவையான சின்ன பொருட்களை கூட தன் கணவரை எதிர்பார்க்காது அவளுடைய தேவைக்கான பொருட்களை வாங்க முடியும். இதுவே இல்லத்தரசியான பெண்கள் ஏதோ ஒரு சின்ன பொருள் தேவைனாலும் ஒரு கணவர் கையை தான் எதிர்பார்த்து வருவார். எனவே தனக்கு தேவையான பொருட்களை கூட பூர்த்தி செய்ய இயலாத நிலையில் மற்றவர்களின் வருமானத்தை மட்டுமே நம்பிக்கொண்டு இருந்தால் குழந்தைகளின் கல்வி, குடும்பத்தின் அடுத்த கட்ட பொருளாதார முன்னேற்றம் இவை அனைத்துமே கேள்விக்குறியாக மட்டுமே நிற்கும். நாங்கள் வேலைக்கு
சந்தோஷம் கிடைக்குது எங்களுக்கு. இதுவே இல்லத்தரசி பெண்கள் இருக்கிறவர்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்காது. எனவே வேலைக்கு செல்லும் பெண்களே சிறந்தவர்கள் என்று நான் பேச வந்துள்ளேன். நடுவர்களே, பெண்களின் தியாக வாழ்க்கையில் பெண்களின் நிலையை மாற்றியது பெண் கல்வி மற்றும் பெண்கள் வேலையும் தனது தேவையும் தனது குடும்பத்தின் தேவைகளையும் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதன் மூலம் முன்னேறிய சமுதாயம் நம் சமூகமும் மாறியுள்ளது. நாம் இந்தியாவில் மட்டுமே அதிக வேலைக்கு செல்லும் பெண்கள் தமிழகத்தில் முதலிடத்தில் உள்ளது. இதன் விளைவாக இன்று தமிழகத்தில் அனைத்திலுமே மற்ற மாநிலங்களை விட முன்னேறியுள்ளது நம் இந்தியா. வேலைக்கு செல்வதை தாண்டி இன்று பல பெண்கள் தொழில் அதிபராக உருவாகி வருகின்றனர். பெண்ணின் கல்வி, பெண்ணின் பணிகள் மூலம் சமூகம் முன்னேறியுள்ளது. கல்வி, வருமானம் என அனைத்திலும் முன்னேறி வருவதற்கு உதாரணம் இன்று பல பெண்கள் கிராமம் நகரமும் என பாகுபாடு இல்லாமல் அனைவரும் தொழில் வேலை என முன்னேறியுள்ளனர். எனவே பணிபுரியும் பெண்களே சிறந்தவர்கள் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். பணிபுரியும் சிறந்தவர்களே சிறந்தவர்கள் என்று நடுவர் அவர்கள் தீர்ப்பளிக்குமாறு தாங்களுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பணிக்கு செல்லும் பெண்கள் சிறந்தவர்கள் என்று திருமதி ஷியாமளா அவர்கள் கூறினார். அவருக்கு எதிராக திரு அனிதா அவர்கள் இல்லத்தரசிகள் தான் சிறந்தவர்கள் என்று உரையாட்ட வருகிறார். வாருங்கள் அனிதா. பார்வையாளர் அனைவருக்கும் யூசக்ஸ் குடும்பத்தின் சார்பாக அனைவருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நான் பேச வந்துள்ள தலைப்பு இல்லத்தரசிகள் பற்றி. இல் பிளஸ் அரசி இல்லத்தரசி. ஒரு இல்லத்திற்கு அரிசி எவ்வளவு முக்கியமோ அதே போல் அந்த இல்லத்திற்கு இல்லத்தரசிகள் முக்கியம். அரிசி இல்லாமல் கூட ஒரு பொழுதை போக்கிட முடியாது. அதே போல்தான் இந்த இல்லத்தரசிகள் இல்லாவிட்டாலும் ஒரு பொழுதையும் போக்க முடியாது. தாய்மை, பெண் என்றாலே தாய்மை. அந்த பெண்ணுக்கே எடுத்துக்காட்டு நம்ம இல்லத்தரசிகள் தாங்க. அவரவர் கனவு, லட்சியம் இவைகளை அனைத்தும் தியாகம் செய்து இல்லத்தரசிகள் இல்லத்திற்கு இல்ல அரசிகளாகவே வாழ்கிறார்கள். இப்போ வந்துட்டு நம்ம வீட்டில் ஒரு ஃபெஸ்டிவல் டே, பொங்கல், தீபாவளி வருதுன்னா இந்த வேலைக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, யூடியூப்பை பார்ப்பாங்க. பொங்கல் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக மெஷர்மெண்ட்லாம் எடுப்பாங்க. 1/4 கிலோ அரிசி, பாசிப்பருப்பு கரெக்டாக 1/4 கிலோ, வெல்லம், நெய், இதெல்லாமே கரெக்டாக மெஷர்மெண்ட்டோட எடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சமைக்கும் போது அந்த அன்போடு சமைக்க மாட்டாங்க. நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்றது அந்த கான்செப்ட்லேயே போயிட்டு செய்வாங்க. அந்த பொங்கல் கரெக்டாக கூட பொங்கிடாது. ஆனால் இல்லத்தரசிகள் நாங்கள் அப்படி கிடையாது. எங்களோட ஆசையோட அன்போட அந்த பொங்கலை நாங்கள் பொங்க வைப்போம். வந்த விருந்து பார்த்து வரும் விருந்துக்காக காத்திருக்கும் இல்லத்தரசிகள் நாங்கள். இல்லத்தரசிகள் நாங்கள் என்ன தெரியுமா பண்ணுவோம், குழந்தை ஸ்கூலுக்கு போனா அழகா பாய் சொல்லிட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கப்பான்னு சொல்லுவோம். இதே இல்லத்தரசிகள் என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்க, குழந்தைய வந்து கிடக்கு கிளப்பி விட்டுட்டு வேலையை ஏற்றிட்டுருவாங்க. அவங்க ஒரு பக்கம் ஆட்டோவில் போயிடுவாங்க, அவங்க வீட்டுக்கு வர பக்கம் பைக்கில் போய் அனுப்பிடுவாங்க. ஈவினிங்கா அந்த ஸ்கூலுக்கு வந்து அந்த பையன் என்ன சொல்லுவான், அந்த பையன் ஃபோன் பண்ணி அம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். வந்துட்டியாப்பா, அவங்க அம்மா சொன்னாங்க வந்துட்டியாப்பா, வந்துட்டேம்மா, கபோர்டில் பிரெட் இருக்குது, ஃப்ரிட்ஜில் ஜாம் இருக்குது, நீ எடுத்து சாப்பிடுப்பா. அப்படி ஒன்று சாப்பிட தெரியலையா, யூடியூப்பில் போயிட்டு www.john.com போட்டு பாரு, உனக்கு எப்படி சொல்லி சாப்பிடணும்னு சொல்லி தருவாங்க, அதை பார்த்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வெப்சைட் இருக்கா? இருக்குது. ஆகவே இல்லத்தரசிகள் அவர்கள் சிறந்தவர்கள் என்று, நடுவர் அவர்களே இல்லத்தரசிகள் தான் சிறந்தவர்கள் என்று தீர்ப்பளிக்குமாறு இந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இல்லத்தரசி பெண்கள் சிறந்தவர்கள் என்று அனிதா கூறினார்.
அவர் என்னமோ ஜாமுக்கு பார்க்கறதுக்கெல்லாம் என்னமோ ஒரு சேனல் இருக்குன்னு சொன்னார். இன்ன வரைக்கும் அது தெரியலம்மா எனக்கு கூட. எங்களுக்கு கூட அந்த லிங்க் கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க, எங்களுக்கும் தேவைப்படும். மற்ற பெண்களோட நாங்களும் சேர்ந்து பார்த்துக்கிறோம். இவருக்கு நிகராக சீதா அவர்கள் என்ன சொல்கிறார், அவர் வாதத்தை என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வாங்க சீதா. பார்வையாளர் அனைவருக்குமே யூசாக் குடும்பத்தினர் மகளிர் தின வாழ்த்துக்கள். பெண் என்பவள் பெண் பாதுகாத்தல் என்று கூறுகின்றோம். பெண் வேலைக்கு போவது அவளோட குடும்ப சூழ்நிலை காரணத்துக்காகவும் அவர் கணவருக்காக ஒரு துணை கை கொடுக்கணும் என்று காரணத்துக்காக தான் பெண்கள் வேலைக்கு செல்வது. பல பெண்கள் பல காரணங்கள் பெண்களையே தவறாக பேசுற நிலைமைகளும் உண்டு. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் தவறாக அவர்களை கூறுகிறார். வேலைக்கு போற பெண்கள் எல்லாருமே தவற ஒரு பெண்ணை பற்றி தவறு கூறுவது மிக தவறான ஒரு செயலாகும். வேலைக்கு போற பெண்கள் வீட்டுல கணவர் குழந்தைங்களை சரியாக கவனிக்கிறது இல்லைன்னு சொன்னாங்க. அப்படி கிடையாது. இப்ப வேலைக்கு போற பெண்கள் எல்லாருமே காலையில இயர்லாவே காலையில ஒரு 6 மணிக்கு எடுத்தா கூட அவங்க ஒர்க்கை செஞ்சுட்டு அதுல வீட்டுக்காரும் ஒய்ஃபுக்கு கண்டிப்பாக எல்லா வீட்டுக்காருமே ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப குழந்தைங்களை காலையில நாங்க ஆட்டோக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு இத்தனை மணிக்கு பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்துருவாங்கன்னு தெரியும். இப்ப நாங்க ஒரு நிறுவனத்தில் நாங்களும் வேலை பணிபுரிகிறோம். யூசாக் நிறுவனத்தில் நாங்களும் பணிபுரிந்திருக்கோம். காலையில 8:30 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 5:30க்கெல்லாம் நாங்க வந்துருவோம். பிள்ளைங்க வரதுக்குள்ள 4:30க்கு ஸ்கூல் விடுவாங்க. நாங்க ஈவினிங் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி போடுவோம். பிள்ளைங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு வச்சுட்டு தான் போவோம். இப்ப குழந்தைங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க யூடியூப்ல பார்த்துட்டு நீ யாராவது கபோர்டுக்குள்ள ஏதாவது ஸ்நாக்ஸ் வைப்பாங்களா? இல்லை. பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் டப்பால தான் வச்சுட்டு போவோம்னு சொல்லுவோம். நம்ம குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ குழந்தைங்களுக்கு கால் பண்ணி கேட்பாங்க. எல்லாம் சொல்ல வீட்டுல ஒரு ஃபோன் இருக்கு. இப்போ உள்ள காலகட்டத்துல ஒரு ஃபோன் வீட்டுல வச்சுட்டு தான் போறாங்க. குழந்தைங்க வீட்டுக்கு அம்மா வந்துட்டுன்னு சொல்லுவாங்க, வீட்டுல ஸ்நாக்ஸ் இருக்குப்பா சாப்பிடுங்க, நம்மளுக்கு தேவையானதை வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு. சில குழந்தைங்க பெரிய குழந்தைங்களா இருந்தா என்ன செய்வாங்க, அவங்களே டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுப்பாங்க. ஏதோ ஒன்று பிரெட் ரோஸ்டோ ஏதோ ஜாம் இருந்தா சாப்பிட்டுப்பாங்க. தான் இல்லைன்னு சொல்லல. இப்ப குழந்தைங்களுக்காக அவங்க சொல்லுவாங்க இதுக்காக ஒரு சேனல் இருக்குது ஓபன் பண்ணிப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. குழந்தைங்களுக்கு நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும். எல்லா விஷயங்களையும் சொல்லி வளர்க்கணும். பெரிய குழந்தைங்களா இருந்தாலும் சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற திறமைகள் இருக்கிறது. இப்போ உள்ள பெண் குழந்தைங்களா இருந்தாலும் ஆண் குழந்தைங்களா இருந்தாலும் அவங்க புரிஞ்சு இது பண்றாங்க. இப்ப அவங்க சொன்னாங்க மாமனார் வெளியில போயிட்டு வந்தா டிவி பார்த்துருக்கோம், பொழுது வரைக்கும் நாங்க டிவி பார்க்குறோம் அப்படின்னு இல்லத்தரசிகள் சொன்ன இல்லத்தரசிகள் வீட்டுல சும்மா தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வேலை செஞ்சுட்டு அவங்களோட ஒர்க்கை செஞ்சுட்டு வீட்டுல இருக்காங்க. இப்ப அவங்க வீட்டுக்காரருக்கு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நம்மளோட தேவையை நம்ம பாத்துக்கிறோம். அவங்களுக்கு தேவையானது இருக்குது. அக்கம் பக்கத்துல பேசிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாத விஷயங்கள்லாம் தலையிடுவாங்க. அந்த மாதிரி வேலைக்கு போற பெண்கள் நம்ம எதையுமே செய்ய முடியாது. ஏன்னா நம்மள கேள்வி கேட்க ஆள் இருக்காங்க. இவங்க வீட்டுல இருக்கிறதுனால இவங்களுக்கு தெரிஞ்சுக்காது. அக்கம் பக்கத்துல கதைச்சிட்டு ஆன்லைன்ல இது புக் பண்ணலாமா, அது புக் பண்ணலாமா, சரி நம்ம இது வாங்கிக்கலாம், இந்த சைடு நல்லா இருக்கு, இது வாங்கலாம், வீட்டுக்கு தேவையானது அனைத்து வாங்கிக்கலாம்னு இவங்க எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும். இப்ப நம்மளுக்கு தேவையான நம்ம வாங்கிட்டு போறதுனா நம்ம வீட்டுல கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம முக்கியமானதை வாங்குறோம் அப்படின்ட்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இவங்க வீட்டுல குடும்பத்துல இருக்கிற இல்லத்தரசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அக்கம் பக்கத்துல பேசிட்டு நான் இது புக் பண்ணியிருக்கேன், இது நல்லா இருக்கு, இந்த சேரீ நல்லா இருக்கு, வா நம்ம போலாமா, பர்ச்சேஸ் பண்ணலாமா. நம்ம வெளியில போறதுனால நம்மளுக்கு அது தெரியாது. அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும், வீட்டுக்காரருக்கு தெரியாம போயிட்டு வந்துருவாங்க. வீட்டுக்காரர் வரத்துக்குள்ள வேலைக்கு போறதுக்குள்ள என்னென்ன வேணுமோ வாங்கிட்டு தெரியாம வச்சுப்பாங்க. அப்ப என்னைக்கு ஒரு நாள் வீட்டுக்காரர் கணக்கு கேட்கும் போது அவங்க கண்டிப்பா மாட்டிப்பாங்க. அதுல ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிப்பாங்க. அப்புறம் அக்கம் பக்கத்துல சில பேர் என்ன சொல்லுவாங்க, வீட்டுக்காரருக்கு தெரியாமல லோன் வாங்கி கொடுத்துட்டு எனக்கே கேட்கும் போது மாட்டிப்பாங்க. வீட்டுக்காரர் சொல்லுவாரு, நீ அவங்க ஏன் உன் பேர்ல லோன் வாங்கி கொடுத்த, ஏன் கடன் கொடுத்த, ஏன் வட்டி கொடுத்த, இந்த மாதிரி ஒரு கேள்விகளும் வரும். வீட்டுல இருக்கிற இல்லத்தரசிகள் தேவையில்லாத பிரச்சனைகளை நிறைய சந்திப்பாங்க. இதே வேலைக்கு போற பெண்கள் என்ன செய்வாங்க, நம்ம வேலை உண்டு, நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா நம்ம கணவரை பார்த்துக்கணும், குழந்தைங்களை பார்த்துக்கணும், அந்த மாதிரி ஒரு திங்கிங்ல தான் நம்ம போயிட்டு இருப்போம். தவிர மற்றபடி வேற எந்த ஒர்க்லையும் நம்ம மைண்ட் எந்தமே கான்சன்ட்ரேஷன் எதுலையும் பண்ண முடியாது. இப்ப குழந்தைகள் ஈவினிங் வராங்க, இவங்க சொல்லுவாங்க மாமனாருக்கு நாங்க சமைச்சுக்கிறோம், மாமனார் வராது உங்களுக்கு தெரியாது, யாருக்கு வினோதிக்கு தெரியாது. அப்ப நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு மட்டும் தான் சமைச்சிருப்பாங்க, எக்ஸ்ட்ரா அரிசி போட்டு அவங்க சமைச்சிருக்க மாட்டாங்கல்ல. இப்ப சொன்னாங்க ஃபெஸ்டிவல்ல நாங்க என்ன செய்வோம்னா சமைப்போம், பொங்கல் வைப்போம்னு சொன்னாங்க. பொங்கலுக்கு எல்லாருமே பாசிப்பருப்பு, நெய், முந்திரி பருப்பு இதுதான் போடுவாங்க. நம்ம அனிதா அவர்கள் கூறினார்கள் பொங்கலுக்கு உளுத்த பருப்பு போடணும்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, அவங்க ஏதோ புதுசா ஒரு யூடியூப் சேனல் மாதிரி ஏதோ இது ஒரு பொங்கல் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எனக்கு
பரவாயில்ல, ஏதோ புதுசாக அவங்க ட்ரை பண்ணுறாங்க, பரவாயில்ல. அவங்களால முடிஞ்சது ஏதோ சிறு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கல்வியே முக்கியம். குழந்தைங்களுக்கு வந்து மெயினாக வந்து கல்வி முதலிடத்தில் இருக்க வேண்டும். ஏன்னா பெண் குழந்தைகளும் சரி ஆண் குழந்தைகள் வந்து படித்தால்தான் முன்னேற முடியும். இதற்கு உதாரணமே வந்து கல்வி ஆகும். பல துறைகளில் பணிபுரிந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். 8:30 மணிக்கு வேலைக்கு வந்தாலுமே ஈவினிங் 5:30க்கெல்லாம் கிளம்பணும்னு நாங்கள் நினைப்போம். சில நிர்வாகத்தில் மட்டும்தான் அந்த பணி நடந்து கொண்டிருக்கு. யூசர் குடும்பத்தின் மட்டுமே இந்த நிர்வாகம் எங்களுக்காக பெண்களுக்காகவே ஒதுக்கி டைமுக்கு ஸ்பெண்ட் பண்ணி வேலைக்கு செல்லுமாறு 1 நிமிஷம் 5:30 ஆனாலும் கிளம்பி விடுவோம். நாங்கள் ஈவினிங்குள்ள 5:30க்குள்ளேயே ஒரு நிர்வாகத்தில் வேலை செய்கிறோம். ஈவினிங் 5:30க்கெல்லாம் டியூட்டி முடிஞ்சு போயிடுவோம். எங்கள் குழந்தைகளையும் பார்த்துப்போம், ஹஸ்பண்டையும் கவனித்துப்போம், எங்களுக்கு தேவையான பூர்த்திகளை செஞ்சு கொள்கிறோம். செல்லும் பெண்களே சிறந்தவர்கள் என்று உரையை முடித்துக் கொள்கிறோம். அருமையான பேச்சு. பணிக்கு செல்லும் பெண்கள் சிறந்தவர்கள் என்று கூறினார். இப்பொழுது இல்லத்தரசியை பற்றி பேச வருகிறார் திருமதி லட்சுமி அவர்கள். பார்வையாளர் அனைவருக்கும் யூசா குடும்பத்தின் சார்பாக உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு, பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு, அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. ஆகவே நடுவர் அவர்களே, காசு பணம் முக்கியம்தான். ஆனா இல்லத்தரசிகள் முதல்ல அவங்களோட இல்லத்துல இருக்கிற வேலைகளை கரெக்டா முடிக்கணும். அடுத்ததுதான் காசு பணம் வருது, சரிங்களா? வீட்டுல வந்து மற்றவங்களுக்கு என்ன தேவையோ அதாவது மற்றவர்களின் உள்ளம் அறிந்து இல்லத்தை நடத்துவதுதான் இல்லத்தரசிகளோட வேலை. ஆனா வேலைக்கு போறவங்க அந்த மாதிரி கிடையாது. ஏதோ அவங்களால என்ன முடியுமோ கடகடன்னு செஞ்சிருவாங்க. பிற்பாடா அனிதா அம்மா கூட சொன்னாங்க, எதிரணியில இருக்கிறவங்க, நாங்க வந்து வடிவேல் மாதிரி பிளான் பண்ணி எங்களோட வேலையை செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க. பிளான் பண்ணி நீங்க செய்றீங்க, எல்லாத்தையுமே கடகடன்னு செய்றீங்க. உப்பு இருக்கா, உரப்பு இருக்கா, காரம் இருக்கா, புளிப்பு இருக்கா, எதுவும் தெரியாது. நீங்க போன பிறகு நீங்க மதியானம் சாப்பிடும் போதுதான் அந்த சாப்பாட்டோடைய லட்சணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ வீட்டுல இருக்கிறவங்க வயசானவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன தேவையோ வீட்டினுடைய சூழ்நிலை யாருக்கு தெரியும் அப்படின்னா வீட்டுல இருக்கிற இல்லத்தரசிகளுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு தான் வீட்டுல என்ன மாதிரி சூழ்நிலை இருக்கு, என்ன மாதிரி தேவை, நம்மளுக்கு வீட்டுல இந்த மாசம் இதெல்லாம் தேவையா, நம்ம கணவருக்கு எவ்வளவு வருமானம் வருது, அந்த வருமானத்தை வச்சு நம்ம எப்படி சிக்கனமா செலவு செய்யணும் அப்படிங்கிறது இல்லத்தரசிகளுக்கு தான் தெரியும். எதிரணியில இருக்கிற சீதா அம்மா சொன்னாங்க, நாங்க வந்து வீட்டுக்காரருக்கு ஹெல்ப் பண்றோம், எங்களுக்கு வந்து அவங்களுடைய சந்தோஷத்தை பார்த்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும்தான் நாங்க பார்த்து செய்யறோம். இப்போ அவங்க சொன்னாங்க, வீட்டுல இருக்கிறவங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணி வீட்டுக்காரர் வர்றதுக்குள்ளே வாங்கி பீரோட வச்சு கூட்டிடுறோம். அப்படி கிடையாது. வேலைக்கு போறவங்க தான் அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு அவங்களே வந்து ஃபார்முலா வச்சுக்கிறாங்க. மாசத்துக்கு ஒரு நாள் பார்லர் போகணும், மாசத்துக்கு ஒரு நாள் பார்லர் போயிட்டு பார்லர்ல போய் ஃபேஷியல் பண்ணணும், ஐப்ரோ ட்ரிம் பண்ணணும். இந்த மாதிரி தேவையில்லாத அனாவசிய செலவுல வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 1500 ரூபா கிட்ட செலவு பண்ணுவாங்க. அதை போட்டுட்டு பல இருப்பாங்க. அந்த அம்மா ஒரு நாள் பார்த்தேன், கல்யாணத்துல பார்த்தேன். அந்த அம்மாவை நல்ல பலன்னு வந்தாங்க. என்னம்மா இவ்வளோ மேக்கப் போட்டிருக்கீங்க, இவ்வளோ பலன்னு இருக்கீங்கன்னு கேட்டா அந்த அம்மா சொல்ல ஃபேஷியல் மேக்கப் பார்லர் போனேன் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா இல்லத்தரசிங்கனாங்க அப்படி கிடையாது. எங்க வீட்டுல இருக்கிற மளிகை பொருள், அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாலே போதும், முகத்துல அவ்வளோ ஒரு லட்சுமி கடாட்சம் வரும். ஸோ இவங்க வந்து அந்த மஞ்சளை விட்டுட்டாங்க, 1500 ரூபாய் செலவு பண்றாங்க. அதுதான் வேலைக்கு போறவங்க பண்ற வேலை. அது மட்டும் இல்லாம வேலைக்கு போறவங்க வேலைக்கு தான் போகுது, நம்ம சும்மா இருக்கா, பக்கத்துல இருக்கிறவங்க கார் வாங்கிட்டாங்க, பிளாட் வாங்கிட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரர் வந்து வீட்டுக்கு போயிட்டு இந்த வேலைக்கு போயிட்டு வர வீட்டுக்காரர் வந்து நாங்க டார்ச்சர் பண்றோம்னு சொல்றாங்க எதிரணியில. அப்படி கிடையாது. வேலைக்கு போற அவங்க தான் டார்ச்சர் பண்றாங்க. எங்க பக்கத்துல வேலை செய்யறோமா வந்து 2 ஜிமிக்கி போட்டிருக்கு, 4 பட்டு புடவை வச்சிருக்கு. நாங்களாம் சொல்லுவோம், இந்த வருஷம் வந்து கல்யாண நாளைக்கு எனக்கு புடவையே வேண்டாங்க, நம்ம வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு கல்யாண நாளைக்கு புடவை வேண்டாம்னு சொல்லி நம்ம குடும்பத்தோட சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கிறோம். ஆனா அவங்க அப்படி கிடையாது. என் கூட வேலை செய்யறவங்க கார் வாங்கிட்டாங்க, பிளாட் வாங்கிட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்க. நம்ம வீட்டுல எதுவுமே இல்லை, ஒரு சேர் இல்லை, ஒரு சோஃபா இல்லை. வீட்டுக்கு வந்தவங்கன்னா யாராவது வந்தாங்கன்னா நம்ம வீட்டுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி அவரை போட்டு டார்ச்சர் பண்ணி இஎம்ஐல வந்து தேவையில்லாத எல்லா பொருளையும் வாங்கி வீட்டுல நிரப்பி வச்சிருவாங்க.
இஎம்ஐ கட்டுறதுக்காக வசூல் பண்ணுறதுக்காக வீட்டு வாசலில் வந்து நின்றுவான், ஹார்ன் அடிச்சுட்டு இருப்பான். அவன் கடைக்காரன் வந்து ஹார்ன் அடிச்சுட்டு இருப்பான். இதனால பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நிம்மதியும் போயிட்டோம், வீட்டில் இருக்கிறவங்களுடைய நிம்மதியும் போயிட்டோம். தேவையில்லாத பணச்சுமை, கடன் சுமை இதெல்லாம் வந்து அதிகரிச்சு வச்சிருவாங்க. இதுதான் வேலைக்கு போகிற பெண்மணிகளோட வேலை. ஆனால் இல்லத்தரசிகள் நாங்கள் அப்படி கிடையாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூலுக்கு கிளப்புறாங்க பிள்ளைங்கள, வேலைக்கு போகிறோம், நாங்கள் எல்லாமே கரெக்டாக செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க எதிரணியில். ஆனால் அப்படி கிடையாது. எப்படி அவங்க ஸ்கூலுக்கு கிளப்புறாங்க? ஸ்கூலுக்கு காலையில் கிளப்புங்கன்னா காலையில் அவங்க எழுந்திரிச்சு தூங்கிட்டு இருக்கிற பிள்ளைய தூக்கிட்டு போய் இந்த வாரம் ஒட்டி தோட்டத்தில் தண்ணியில் போட்டு முக்கி அது தூக்கி கண்ணே முடிச்சிருக்காது, தூக்கமே போயிருக்காது. அது தூக்கிட்டு வந்து பவுடர் அடிச்சு பொட்டு வச்சு அதுக்கு டயை கட்டி இடுப்பில் பெல்ட்டை மாட்டி கழுத்தில் டயை கட்டி அதுக்கு சோதை போட்டு மிக்சியில் உடனே அரைச்சி அது வாயில் போட்டு வாயை குழந்து வாயில் ஒரு உருண்டையை போட்டு நெத்தியில் ஒரு அடி அடித்தாங்கன்னா தவான வயிற்றுக்குள்ள போய் விழுந்துடும். அப்புறமா நேரம் ஆயிடுச்சு, வேன் வந்துச்சு, சாப்பிட ஒரு பாசமாக ஓட மாட்டாங்க. நேரம் ஆயிடுச்சுனே போட்டு அதை போட்டு ஊட்டி தூக்கிட்டு போய் வேன் வந்துடும். சாப்பாடு போட்டு குடிக்கிறதுக்குள்ள வேன் வந்துடும். அதை தூக்கிட்டு போய் வேனில் கடாசுவாங்க. அப்போ தான் கண்ணை முடிச்சா பார்க்கும். தூக்கிடாது அந்த பொண்ணு கண்ணை முடிச்சு பார்த்தா வேனில் ஏற்றிட்டாங்க அப்படின்னு ஆரம்பிச்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா அழுது அது சாப்பிட்டு அவங்க நேரம் கஷ்டப்பட்டு விட்டு அந்த சாப்பாடை எல்லாம் வாமிட் எடுத்துரும். வாமிட் எடுத்து இவங்களும் டென்ஷன் ஆகி வேன்காரன் டென்ஷன் ஆகி இவங்களோட அந்த பிள்ளைய போட சமயம் சாத்தி காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது குழந்தை ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டோட ஸ்கூலுக்கே போக முடியாது. ஸ்கூலுக்கு போகிறது என்னமோ அவ்வளோ கஷ்டமான, ஸ்கூலுக்கு அனுப்புகிற வேலை என்னமோ வேலைக்கு போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமான வேலையாக இருக்குது. ஆனால் இல்லத்தரசிங்க நாங்கள் அப்படி கிடையாது. குழந்தைங்களை போயிட்டு அன்பாக எழுப்பி காலையில் அன்பாக போயிட்டு அதை தலையை கோதி எழுந்துருமா, நீ ஸ்கூலுக்கு போகணும், லேட்டாகுது எழுந்துருன்னு சொல்லி அவங்களுக்கு வெது பானை தண்ணி வச்சு அவங்கள குளிக்க ஊற்றி அவங்களுக்கு தேவையான வேணுங்கிற சாப்பாடை கொடுத்து ஹோம்ஒர்க் பண்ணியா அதெல்லாம் கேட்டு பொறுமையாக கொண்டு அவங்க ஸ்கூலில் டயத்துக்கு விட்டுட்டு வருவோம். சரிங்களா? இல்லத்தரசிங்க நாங்கள் அந்த மாதிரி வேலையை செய்கிறோம். அது மட்டுமா, இவங்க காலையில் வேலைக்கு கிளம்புறாங்க, அவசரமாக கிளம்பிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு என்ன பண்ணுறாரு, ஒரு நெருங்கிய சொந்தக்காரர் ஒருத்தர் வீட்டுக்கு வராரு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா கடன் வீடை போட்டுறது வேலையை முடிச்சுட்டு வீட்டை பூட்டிட்டு ஓடுறதுல தான் ரெடியாக இருப்பாங்க. அப்போ பார்த்து அவர் நினைச்சிட்டாரு தெரியாம, ஐயோ நேரம் ஆயிடுச்சு, ஒரு வேலை பத்திரிக்கை வந்துட்டாரு. வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி மூச்சு விடாம அவரை பேச விடாம இவங்களே பேசி பத்திரிக்கை கிடைச்சிட்டு சரி சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்போ அவர் நினைப்பாரு, என்னடா இது, நம்ம நெருங்கிய சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம், நம்மளை கூப்பிட்டு ஒரு தண்ணி குடிக்கிறான்னு அவங்க கேட்டு நம்ம தலையாட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே இவங்க வந்து பத்திரிகை உள்ள கிடைச்சிட்டு அந்த அம்மா பாட்டு கதவை விட்டுட்டு போகுது, என்னடா நடக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்ன பண்ணுவாரு, இப்படி நினைப்பா, வேலைக்கு போனா பொண்ணுங்களாம் இப்படிதான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சுப்பாரு. இதே ஒரு இல்லத்தரசியா இருக்கட்டும், வீட்டுல இருக்கிறவங்களா இருக்கட்டும், வீட்டுக்கு வந்து அவங்கள கூப்பிட்டு அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு மேலே தண்ணி கொடுத்து அவங்கள்ட்ட பேசி விசாரிச்சுட்டு அவங்களுக்கு தேவையான சாப்பாடு தலைவாழை எல்லாம் போட்டு அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறி அவங்கள வந்து, அதாவது தமிழரோட பண்பாடு அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு வர விருந்தாளியை வந்து ப்ராப்பராக அவங்கள வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள பராமரித்து அனுப்பணும். சரிங்களா? தமிழருடைய பண்பாடே அதுதான். அந்த தமிழரோட பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேலைக்கு போகிற பெண்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் காணாமலே போயிட்டு இருக்கு. ஆனால் இல்லத்தரசிங்க நாங்கள் வந்து அதை இன்னும் கடைபிடிச்சிட்டு தான் இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு தான் போகிறாங்களே, சும்மா இருக்காதம்மா, ஏம்மா ஒரு நாள் பார்க்குறேன் கடைக்கு போகும்போது ஒரு அம்மா வேலைக்கு போகிறோம்மா, அவசரமாக ஓடுது, பஸ் வந்துரு ஏம்மா தலை சிவாமலே போறியம்மா அப்படின்னு கேட்டால், ஐயோ லேட் ஆயிடுச்சுன்னா எங்கள் மேனேஜர் அவங்க பின்னிடுவாருன்னு சொல்லிட்டு ஓடுது, அவங்க மேனேஜர் பின்னிடுவாங்க தலையை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா இந்த மாதிரிலாம் பழகுறாங்க. அவசரம் அவங்களுக்கு தேவை அவசரம் தான். யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. வேலைக்கு போகிற நேரத்தில் மணியை பார்த்துட்டே பேசுவாங்க, மணியாவது அப்படின்னு தான் இருப்பாங்க. இதே பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுவர்களே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நான் வந்து ஒரு நாள் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டேன், வீட்டில் இல்லை. இப்போ எங்கள் வீட்டில் என்னோட சிஸ்டர் இருக்காங்க, அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு அவங்கள மாதிரி ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் இருந்தாங்க. அவங்கள்ட்ட விட்டுட்டு நான் இன்னைக்கு ஃபங்க்ஷன் முக்கியமாக போய் ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறேன். நான் வீட்டை விட்டு போனாலும் வீட்டில் என்னென்ன வேலையில் நடக்கணும் அப்படின்றது என்னுடைய சிந்தனையாகவே இருந்துட்டு இருக்கு. அவங்க வந்து லீவு போட்டுட்டு அவங்களுக்கு மாசத்துல ஒரு 2 நாள் லீவ் இருக்குமா, அந்த லீவு கணக்கு வைக்கணுங்கிறதுக்காக லீவ் போட்டு வீட்டில் இருந்தாங்க. நான் ஃபோன் பண்ணி 10 மணிக்கு ஃபோன் பண்ணி, அம்மா அந்த துணியை போட்டுருக்கேன் சத்து கொஞ்சம் காய வச்சிருமா. 11 மணிக்கு ஃபோன் பண்ணி, மாமனாருக்கு மாற்று கொடுத்துருமா அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் திரும்ப ஃபோன் பண்ணி 3 மணிக்கு குழந்தை வீட்டில் ஸ்கூல் விட்டு வந்துடும், கொஞ்சம் கூப்பிட்டு வந்துருப்பா. ஒரு 4 மணிக்கு ஃபோன் பண்ணி அதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்து டியூஷனில் கொண்டு விட்டுடு. 6 மணிக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் வேலை கேட்டுடு அப்படின்னு ஒரு வேலையாக சொல்லிட்டே வந்தேன். அப்போ என் சிஸ்டர் என்ன என்னோட தங்கச்சி என்ன சொல்றா, ஐயோ ஒரு நாள் லீவு போட்டு ஆஃபீஸில் போய் சொல்லி லீவு போட்டு வீட்டில் வந்தா இவங்ககிட்ட என்னால்
இல்லையே, அதை பண்ணு இதை பண்ணு அதை பண்ணு, 1008 வேலை. அப்பா இதுக்கு பேசாத வேலைக்கே ஓடி போயிடலாம் மாட்டேங்குது. அவசரமா ஏதோ செஞ்சாம போகணும்னு சொல்லி வேலையை முடிச்சுட்டு ஆஃபீஸ்ல போய் உட்காந்துட்டா போக மாட்டேங்குது. வீட்டில் இருக்கிறவங்க வேலையை நம்மளால செய்ய முடியாது போல அப்படின்னு சொல்லி நான் தேங்க்ஸ் சொல்றேன். ஆக வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகள் தான் எல்லா வேலையுமே. அவங்க வந்து வேலைக்கு போனா வேலைன்ற அந்த ஒரு வேலை மட்டும்தான். ஆனா இல்லத்தரசிகள் அப்படி கிடையாது, எல்லா வேலையும் சேர்த்து அவங்க கவனிக்கிறாங்க. ஸோ இல்லத்தரசிகள் தான் சிறந்தவர்கள். அது மட்டும் இல்லாம குடும்பத்துக்காக ஓடுறோம்னு சொல்லி அவங்க குடும்பத்தை விட்டே ஓடிட்டு இருக்காங்க. இல்லத்தரசிகள் வந்து அப்படி கிடையாது. இருப்பதை வைத்து எங்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நாங்க வந்து அதை வச்சு வாழ்றோம். நிறைவு என்பது செல்வத்தில் இல்லை, அது மகிழ்ச்சியில் தான் உள்ளது. அந்த மகிழ்ச்சி போதும் என்ற சொல்லில் தான் இருக்கிறது. நாங்கள் மகிழ்ச்சியாகவே இருக்கிறோம், எங்களுக்கு இதுவே போதும். ஆகவே இல்லத்தரசிகள் தான் ஆக சிறந்தவர்கள் என்று வாய்த்தமைத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இங்க உட்கார்ந்துருக்க நடுவர் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு இல்லத்தரசி தான். அவங்களுக்கும் தெரியும் இவங்களுடைய கஷ்டம் என்னன்னு. ஆகையால நடுவராகிய நீங்க இல்லத்தரசிகள் தான் சிறந்தவர்கள் என்று தீர்ப்பளிக்குமாறு வாய்த்தமைத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வுலகில் பெண்களும் பெண்ணின் மதிப்பும் எந்த விதத்திலும் குறைந்தது அல்ல. வீட்டையாளும் பெண்கள் முதல் நாட்டையாளும் பெண்கள் வரை சிறந்தவர்களே. பெண்ணின் திறமையும் சக்தியும் சிறப்பானது. ஆகவே பணிக்கு செல்லும் பெண்கள் சமுதாயத்தில் பல இன்னல்களை சந்தித்து, பல போராட்டங்களை சந்தித்து, பல விஷயங்களையும் எதிர்த்து போராடி வருகிறார்கள். தன் குடும்பத்தையும் சுமந்து சிறப்பான முறையில் வழிநடத்த வரும் பணிக்கு செல்லும் பெண்கள். பணிக்கு செல்லும் பெண்களுக்கு ஓய்வு என்பது சிறிதுதான், சிறிதளவு. பெண்களுக்கு ஓய்வு என்பதே சிறிதும் அல்ல. வீட்டையும் பார்த்து கொள்ள வேண்டும், அலுவலகத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். இது இரண்டையும் சமாளிக்கும் பொழுது அவர்களுக்கு அதிகமான சுமைகள் உள்ளது. அதனால் பணிக்கு செல்லும் பெண்களும் எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல. இப்போ யார் தான் வேலை செய்யல? 99%, அதாவது 99% பணிக்கு செல்லும் பெண்களே அதிகம். கிராமத்தில் கூட நாட்டு நட்டு விவசாயம் செய்யும் பெண்களும் அதிகம். ஆகையால் பெண்கள் வந்து யாருமே இப்போ வந்து பொதுவா வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லவும் முடியாது. இல்லத்தரசிகள் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இல்லத்தரசிகள் இருந்த காலம் வந்து இப்போ ரொம்ப கம்மி. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, தன்னுடைய சுய மரியாதையை வெளியில கொண்டுட்டு வராங்க. பெண்கள் சிறப்பாக தான் இருக்கிறாங்க. கிராமத்துல பாத்தீங்கன்னா இப்போ டைலரிங் ஆகட்டும், பூ கட்டுறதாகட்டும், ஒரு விவசாய வேலை போறதாகட்டும், இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பெண்கள் தான் செய்யறாங்க. அந்த பெண்கள் வந்து வீட்டையும் பார்த்துக்கிட்டு சிறு சிறு தொழில் பண்றாங்க. ஸோ அவங்களும் ஒரு பணி செய்யும் பெண்களாக தான் நம்ம எடுத்துக்கணும். அவங்களோட சிறப்பு எப்போதும் சிறப்பானது. ஒரு உதாரணத்துக்கு யூசாக்கு நிர்வாகமே பாத்தீங்கன்னாங்க நிறைய பெண்களுக்கு உதவி பண்றோம் நாங்க. கண்டிப்பா இப்போ படிக்கிற பெண்கள் தான் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்ன்ற காலத்தை போக்கிட்டு நாங்க படிக்காத பெண்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நிர்வாகம் வந்து சப்போர்ட் பண்ணுது. என்ன பண்ணுது? அவங்க சிறு தொழில் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு சிறு கடன் கொடுத்து அதால முன்னேறி அதிகமா வளர்ந்த பெண்கள் எங்கள் குழுவில் அதிகமாக உள்ளார். ஆகவே படித்து செல்லும் பெண்களும் சளைச்சவர்கள் அல்ல. இல்லத்தரசிகளும் தன் இல்லமே அலுவலமாகவும் சமுதாயத்தை கொண்டு அங்கு பல இன்னல்களையும் சந்தித்து தன்னையே முழுமையாக தன் குடும்பத்திற்காக அர்ப்பணித்து வாழும் பெண்ணே இல்லத்தரசி. இல்லத்தரசி இல்ல, அவங்க அனிதா அவங்க சொன்னாங்க, அரிசி இல்லைன்னா குடும்பம் அன்னைக்கு சாப்பிட முடியாதுன்ற மாதிரி இல்லத்தரசி இல்லைன்னா அந்த இல்லமே இல்லை அப்படின்னு. அது உண்மையான வார்த்தை தான். ஹரி ஹரன் இரண்டும் சேர்ந்ததுதான் அரிசி. அரிசினாலே சிவனும் பெருமாளும் சேர்ந்ததுதான் அரிசின்னு சொல்லுவாங்க. அதற்கு இறைவனுக்கு ஈடாக இல்லத்தரசிய அவங்க பெருமையா பேசியிருக்காங்க. நான் அதை பெருமையா சொல்றேன். இல்லத்தரசிகள் வந்து வீட்டுல சும்மாதான் இருக்கிறாங்க அப்படின்னு பல பேச்சுகள் இருந்தாலும் அது உண்மையான பேச்சு அல்ல. ஒரு பொண்ணு வந்து பேசாம இருந்துட்டா, வீட்டுல வந்து உடம்பு சரியில்லாம இருந்துட்டா, அன்னைக்கு கணவனுக்கு சாப்பாடாகட்டும், குழந்தைக்கு ஸ்கூல் போகிறதாகட்டும்,
மாமனாராகட்டும் மாமியாராகட்டும் எல்லாத்துக்குமே வேலைகள் வந்து குறைஞ்சிடும். அது ஒரு நாள் வந்து ஒரு சின்ன கதை சொல்ற இல்லத்தரசிகளுக்காக ஒரு கணவர் வந்து வேலைக்கு போறாரு. தன் மனைவி கிட்ட கேட்குறாரு, நீ வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த மனைவிக்கு ரொம்பவும் மனசு வந்து வருத்தமாக இருக்கு. என்ன நம்ம இவ்வளோ வேலை செய்கிறோம், நம்மள போய் சும்மா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஏஞ்சி அவங்க ஹஸ்பண்டை கிளப்புறாங்க, ஸ்கூலுக்கு குழந்தைய கிளப்புறாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்ன இருக்குது, ஹஸ்பண்ட் குளிச்சுட்டு போட்ட டவல், அவர் வந்து அவசரமாக கிளம்பும் போது சிந்தின காஃபி, கிச்சனில் கிடந்த பாத்திரம், குழந்தைங்க கழட்டி போட்ட யூனிஃபார்ம் எல்லாமே அப்படியே இருக்கு. அவரை பார்த்துட்டு கிளம்பி போயிடுறாரு. இந்த அம்மா அமைதியாக இருந்துடுறாங்க. ஆனால் சாயங்காலம் அந்த கணவர் வரும்பொழுது அவர் வந்து பார்க்குறாரு. பார்த்தோன்னே ஹால் பார்த்தா ஒரே குப்பையாக இருக்கு. கிச்சன் பார்த்தா காலையில் போட்ட பாத்திரம் காஞ்சி போய் அப்படியே கிடக்கு. இவர் வந்து ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு போகிறாரு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போனால் காலையில் வச்ச காஃபி டம்ளர் அப்படியே இருக்குது, அந்த காஃபி ஊற்றுனதும் அப்படியே இருக்குது. என்ன இப்படி கிடக்குன்னு சொல்லிட்டு தன் மனைவியை போய் தேடுறாரு. தேடும் போது அந்த அம்மா ஒரு அறையில் உட்காந்து அமைதியாக வந்து புக்கு படிச்சுட்டு இருக்காங்க. என்ன நீ இவ்வளோ வேலை கிடக்கு, நீ பாட்டுக்கு அமைதியாக உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது இல்லைங்க, நான் சும்மா தாங்க இருக்கிறேன், சும்மா இருந்தால் எப்படி இருக்கும்னு இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு நான் காமிச்சேன். சும்மா இருந்தால் வீடு எப்படி இருக்கும் நான் உங்களுக்கு ஒரு நாள் காமிச்சேன். நான் வந்து ஒரு சலவை தொழிலாளியாகவும் இருக்கிறேன், ஒரு பாத்திரங்களோட பொண்ணாகவும் இருக்கிறேன், நான் ஒரு சமையல்காரியாகவும் இருக்கேன், ஒரு நல்ல மனைவியாகவும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து சொல்றாங்க. அப்பதான் அந்த கணவருக்கு தெரியுது இல்லத்தரசிகள் எந்த விதத்திலையும் குறைந்தவர்கள் அல்ல என்று. ஆகையால் இவ்வுலகில் பெண்களுக்கு எந்தவித பாகுபாடும் இல்லை. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு என்னன்னா ஓய்வே கிடையாது. ஆனால் இல்லத்தில் இருக்கும் பெண்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது இல்லை ஒரு மணி நேரமாவது ஓய்வு கிடைக்கும். இதுதான் வித்தியாசமே தவிர இவங்க 2 பேருக்கும் சகச்சரி எதுவுமே இல்லை. இவ்வுலகில் பெண்ணின் சிறப்பு எல்லையற்ற அளவிற்கு செல்ல வேண்டும். சென்று கொண்டு இருக்கும் இந்த காலத்தில் பெண்கள் சிறப்பாக வாழ வேண்டும், பெண்களுக்கு சிறப்பான மதிப்பு கொடுக்க வேண்டும். இந்த சமுதாயத்தில் இன்னும் பெண்கள் உயர வளர வேண்டும் என்று கூறி இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.